அன்னை தமிழை வணங்கி மூன்றடியில் உலகை அளந்தவன் இறைவன் என்றால் வெறும் முன்னே முக்காடியில் உலகை ஆண்டவன் எம் வள்ளுவம் முப்பாட்டன் அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களாக இருந்த அனைவரையும் மற்றும் நம்ம அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் அத்தை மாமாவிற்கும் குழந்தைகளை மெழுகூத்திட்டு இருக்கோம். அவங்களோட பெற்றோர்களை என்னுடன் பகிலும் தோழமைகளையும் என் அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் என் அன்பான வணக்கங்கள். நம்மளுக்கு திருவள்ளுவர் 1330 எழுதியிருக்காரு, குறள் எழுதியிருக்காரு. அதுல 32வது அதிகாரமான இன்னா செய்யாமை அதிகாரத்துல 4வது குறள்ல இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இந்த குறளுக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல கணேஷ்னு ஒருத்தர் இருந்தான். அவன் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப குறும்பு பண்ற பையன். அந்த பையன் படிப்புல சூப்பரா படிப்பான். ஒரு நாள் காலையில தூங்கிட்டு இருக்கான். அப்பா கணேஷோட அம்மா கணேஷ் எந்திரி, பள்ளிக்கூடத்துக்கு செல்ல நேரம் ஆயிடுச்சு, எந்திரின்னு எழுப்புறாங்க. கணேஷும் கையை தேய்ச்சிட்டு கண்ணுல வச்சுட்டு எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது பக்கத்துல இருந்து ஜின்னு என்ற ஒரு நாயை பார்த்து எட்டி உதைக்கிறான். பாவம், அந்த நாய் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்து உடம்பெல்லாம் காயம். அவங்க அம்மா, கணேஷ் நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கோபமா கேக்குறாங்க. அதுக்கு கணேஷ் எதுவுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு போயிடுறான். இந்த விஷயத்த போய் கணேஷோட அப்பாட்ட போய் சொல்றாங்க. இது சொல்லிட்டு இருக்கும்போது அவனை ஒரு நாள் கண்டிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பாவை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அவனோட தங்கச்சி ஆமாங்கப்பா, கணேஷ் அன்னை பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது ஏதாவது ஒரு நாய் எந்த உயிரினை எது பார்த்தாலும் அது மேல கல்லை விட்டு எரியுது, குச்சி விட்டு அடிக்கிறது அப்படின்னு துன்புறுதல் செயல்களா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் தங்கச்சியும் சொல்ல, இதை எப்படியாவது கண்டிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கணேஷ் பள்ளிக்கூடம் முடிஞ்சிட்டு அவங்களோட நண்பர்களோட ஒரு வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு மாங்காய் தோப்புக்கு மாங்காய் பறிக்க போறாங்க. கணேஷ் தான் மரத்துல மேல ஏறி மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கான். மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது கணேஷோட நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, வா கணேஷ், மாங்காய் நிறைய கிடைச்சிருச்சு, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கணேஷ் கேட்கவே இல்லை. நான் இந்த உச்சியில இருக்க மாங்காயை பறிச்சுட்டு தான் வருவேன்னு போயிட்டான். அந்த கிழமை அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கிளை அப்படியே ஒடிய ஆரம்பிக்குது. கணேஷ் வாடா, ஒடிய போதுரா, எல்லாரும் ஒடிய போதுரா, வாடான்னு கத்துறாங்க. கணேஷ் காதலே விழுகாம அந்த உச்சிக்கு கிளைக்கு மாங்காய கை வைக்க போகும்போது அந்த கிளை உடஞ்சு மரத்துக்கு கீழே இருக்க குளத்துக்குள்ள விழுந்துட்டான். உள்ள மூழ்கி எந்திரிச்சிடறான். என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு கத்துறான். அவங்க நண்பர்களுக்கு வேற யாருக்கும் நீச்சலே தெரியாது. அப்படியே கத்திக்கிட்டே இருக்கா. உடனே அவங்க வீட்டு பக்கத்துல தானே தோட்டத்தை இருக்கு. இந்த வீட்டு பக்கத்துல இருக்க நாய் வேகமா ஓடி வருது. ஜின்னு எட்டி வச்ச நாய் வேகமா ஓடி எந்த வேகத்துல வந்துச்சோ அதே வேகத்துக்கு குளத்துல குதிச்சிருச்சு. கணேஷ எப்படியோ தரைக்கு இழுத்து சட்டையை பிடிச்சிட்டு இழுத்து காப்பாத்திடுச்சு. அப்ப அவங்க நண்பர்கள் எல்லாரும் வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க. டாக்டரும் நல்ல வேலை அவங்க ஜின்னு சரியான நேரத்தில் காப்பாத்துச்சு, இல்லைன்னா கணேஷோட உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கணேஷ் எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது அழுதுகிட்டே எந்திரிக்கிறான். எனக்கு என்ன ஆச்சு, நான் எங்க இருக்கேன், என்னை யாரு காப்பாத்தணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்ப அவங்க அம்மா அப்பாலாம் போய் கணேஷ் கிட்ட போய் சொல்றாங்க, உன்னை காப்பாத்துனது நாங்க யாரும் இல்ல, உன்னோட ஜின்னு தான் காப்பாத்துச்சு. ஐயோ, என்னோட ஜின்னுவை என்னை காப்பாத்துச்சு. நான் அந்த ஜின்னுவை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன், எட்டி உதச்சிருக்கேன், கல்லால் அடிச்சிருக்கேன். ஆனா அந்த ஜின்னு என்னை எதையுமே நான் வச்சுக்காம என்னோட உயிர் தான் பெருசுன்னு தன்னோட உயிரை வச்சு காப்பாத்துச்சு. இனிமேல் நான் ஜின்னுவை நல்லபடியா பாத்துக்குவேன், எந்த விலங்குகளை துன்புறுத்த மாட்டேன். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். இந்த குறளுக்கு விலங்குகள் மட்டுமல்ல, மனிதர்களாகிய நாமும் தான் பொருந்துவோம். இப்ப நீங்க யாருக்காவது எந்த கெடுதல் செஞ்சுட்டா அவங்க நம்மளுக்கு கெடுதல் செஞ்சுட்டா நம்ம அவங்களுக்கு திரும்பி நல்லதே செஞ்சா அவங்க போதும். அவர் வெட்கப்படுற அளவு நம்ம செஞ்சுட்டா, அச்சி இப்படி ஒரு நல்லவனுக்கு போய் நம்ம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டோமே அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவு நல்லதை செஞ்சுட்டா அதுதான் மனித இயல்பு. மாணவர்களாகிய நாமும் எந்த விலங்குகள் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்ய மாட்டோம், நல்லதே முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.